எழுந்து நகரத்தின் வீதிகளின் தெருக்களில் தெரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. அவள் படுக்கை விட்டு இரவு நேரம் கடந்து சென்றது. பகல் நேரம் வந்தாயிற்று. அவள் படுக்கை விட்டு எழும்பி பகல் பொழுதிலே நகரத்தின் வீதியிலே, சரி இரவு முழுவதும் காத்திருந்தேன், என் நேசரை காண முடியல. பகல் நேரத்திலேயாவது இது பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாவது, அந்த நிலையிலாவது, அல்லது உலகத்தாரோடு ஒட்டி உறவாடி கொண்ட வாழ்க்கையாவது, அல்லது உலகத்தின்படியான காணிக்கை செலுத்தி நேசரை கண்டடைய முடியும் என்றாவது நான் நகரத்தின் வீதிகளிலே தெருக்களிலே திரிந்தும். வீதி என்பது வேறு, தெரு என்பது வேறு. வீதி என்றால் ஸ்ட்ரீட், நாம் அறிந்திருக்கிறோம். தெருக்கள் என்றால் லேண்ட், சந்து. தெருக்களில் கூட சந்து இருக்கும் பாருங்க. ஆக நகரத்தில் உள்ள ஸ்ட்ரீட் முழுவதும் தேடுகிறா. அந்த தெருக்களின் ஊடே குறுக்கு சந்து இருக்கும் பாருங்க, அவற்றிலும் ஓடி தேடுகிறாள். ஆனால் நேசரை பார்க்க முடியவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், ஆத்தும நேசர் கண்டீர்களா என்று அவளை கேட்டேன். காவலர்கள் என்றால் யாருங்க? ஆத்தும காவலர்கள், ஊழியர்கள், அது சபைகள். சபைகளே போய் என் நேசரை கண்டீர்களா, என் ஆத்தும நேசரை கண்டீர்களா? ஏன் இவனு ஆத்தும நேசன் சொல்றா? அருமை ரச்ச ஓசியாவில் வாசித்தோம் 1:3 நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவுடன் உபச்சாரியமான ஒரு ஸ்திரீ நேசித்துக்கொள்ள. நேசம்தான். அன்பு வேறங்க, நேசம் வேறங்க. அன்பு ஒரு லவ்லி லைஃப். ஆனா நேசம் என்பது பிரிக்க முடியாத. அதை நான் புரிந்து கொள்ள சொல்வோம் என்றால், உன்னத பாட்டின் புஸ்தகம், ஹல்லேலூயா, மரணம் போல் வலிதானதே. உன்னத பாட்டின் புஸ்தகம் இந்த வசனத்தை சொல்றேன் நான். உன்னத பாட்டி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேச மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தளல் அக்கினி தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை. நேசத்துடைய வலிமை, வல்லமை, அது உண்மையான தாற்பயம், அது உண்மையான பொருள், அர்த்தம் என்னன்னா, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை, உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும், உன்னுடைய இருதயத்தை முத்திரை போட்டுக்கிட்டியே என் மனவாளா, என்னை நீ உன் நாவில மாத்திர சொல்லல, உன்னுடைய இருதயத்துல என்னை முத்திரித்தி கொண்டாயே. உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும், புயம் அப்படின்னா வல்லமை, உன்னுடைய வல்லமையிலே என்னை முத்திரையிட்டுக் கொண்டாயே. காரணம் என்ன? நேசம் மரணத்தை போல் வலிது. ஆதாம் ஏவாள் நிமித்தமாய் மரணம் எல்லாருக்கும் உண்டாயிற்று. அதே போல இந்த நேசம், அந்த மரணத்தை விட்டு ஒருவன் தப்பிக்க முடியாது. சாத்தானை ஜெயித்த நீதிமான்களின் ஐக்கியமான மனவாட்டியானவள் மாத்திரம் நாம் நித்திரை அடைவது இல்லை என சிலாக்கியத்துக்குரியவள். மற்ற பரிசுத்தவான்கள் கூட, பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கு, அருமையா இருக்குன்னு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இது முதல் கர்த்தருக்கு மரிக்கிற பாக்கியவான் என்று எழுது. அப்போ பரிசுத்தவான் என்ற 100% 99.9% வாழ்ந்து
ஆனால் பூர்ணம் அடையாத நிலையில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் மரணம் வரும். ஆனால் மரணம் இல்லாத உயிரோடு நீ சுவாசிக்கிறவன் மரிப்பது இல்லை. நாம் சற்று அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் 1:15-51-52 நாம் நித்திரை அடைவது இல்லை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களில் மரணம் மனவாட்டியான நீதிமான்களை தவிர, அதாவது சாத்தானை ஜெயித்தவர்கள் தவிர, அவனை உண்டாக்கப்பட்ட மாமிசம், பாவம், உலகம், பிசாசு, மரணம், பாதாளம், இந்த 6 வகையான சாத்தானின் கிரியைகளை ஜெயித்தவர்களே மனவாட்டி. அவர்களுக்கு மாத்திரம் மரணம் தொடாது. மற்ற யாவரையும் மரணம் வலிமையாய் அவர்களை கொல்லும், மரிக்க வைக்கும், ஜீவனை சரீரத்தை பிரிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனவாட்டியானவள் தன்னை நேசித்த மணவாளனுக்கு சொல்லுகிறார், நீ எனக்கு கொண்டிருக்கிற நேசம், நான் உம்மிடத்தில் கொண்டிருக்கிற நேசம் மரணத்தை போல் வலிது. உன்னுடைய இருதயத்திலே என்னை முத்திரித்து வைத்திருக்கிறாய் என் மணவாளா. உன்னுடைய புஜம் போல, புஜம், ஆர்ம்ஸ், அதுலதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பவர் இருக்கும் சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு புஜம் தான் பவர். என்னுடைய பலனான இயேசுவே, என்னை உமது புஜத்தில் உடைய பலத்தினுடைய வல்லமையை முத்திரித்து வைத்திருக்கிற மனவாளா, நீர் என்னிலும் நான் உண்மையில் கொண்டிருக்கிற நேசம் மரணமோட ஸ்ட்ராங்க வலிமையானது, மரணத்தை போல் கொடிதானது என்றால், உன்னை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது, என்னை விட்டு உண்மை யாரும் பிரிக்க முடியாது. பாவம் செய்தவர்கள் மரண பாதாளத்தை விட்டு பாதாளம் விடுமா? பாவம் செய்தவர்கள் எல்லாமே அக்கினி கடலில் அவர் போது உறுதி அல்லவா? அதை போல மனவாளனும் மனவாட்டி கொண்டிருக்கிற நேசம் பாதாளத்தை போல் கொடுமையானது, பிரிக்கவே முடியாது. நேசுடைய உள்ளத்திலே இந்த மனவாட்டியான பதிந்து விட்டால், நேசுடைய வல்லமையிலே இந்த மனவாட்டியானவள் பதிந்து விட்டாள் என்றால், கடந்த வாரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 வாரத்துக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் அதிகமாக பாரத்தோடு அடியான் காண்டவர் ஜெபித்த பொழுது அருமையான சொன்னார், நான் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொன்னார். தாங்குறது என்னங்க? 2 ஒரு பொருளை நம்ம அப்படியே தாங்கிறதுங்க. 2 கையும் முழு பலம் அங்கு சென்று அதை அப்படியே தூக்கி பிடிக்கிறதுங்க, அதை தாங்கி கொள்றதுங்க. அடுத்தாற் போல ஏந்துறது, ஒரு குழந்தை எப்படி ஏந்திக்கிறோம், தாங்கிறது, ஏந்துறது, ஆபத்திலிருந்து தப்பி வைத்துக் கொள்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நேசத்துக்கு உரியவளே மனவாட்டி. தொடர்ந்து நாம் அந்த 1:3 வாசிக்கிறோம். மூன்றாம் வசனம், 4ஆம் வசனம், 1:3, 4ஆம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன போது என் ஆத்துமநேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவனின் அறையில் கொண்டு வந்து விடமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இப்போ நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன போது ஜபத்தி மூலமாய் முயற்சி பண்ணா. காரணம், ஒரு மனப்பட்டு ஜபம் பண்றதில்லை. 2வது, உலகத்தின் மத்தியில் பல இடத்துல போய் விசாரித்து அது அவற்றில் பூர்ணமடையாதபடியினாலே உலகத்தோடு ஒட்டி ஒழுகின வாழ்க்கை வாழ்ந்ததினால் நேசரை காண முடியல. 3ஆம் வசனத்தின்படி
காவலாளர்களாகிய ஊழியரிடத்தில் விசாரித்தும் அந்த சபையை போய் இயேசு பார்க்க முடியுமா, இங்கே போய் இயேசுவை காண முடியுமா என்று காவலாளிகளாகிய ஊழியக்காரரிடத்தில் சபையிடத்தில் போய் கேட்டு விசாரித்தும் நேசரை காண முடியல. 4ஆம் வசனத்தில் நான் அவர்கள் எல்லா ஜபத்தை உலகத்தை சுத்தி திரிகிறது, ஊழியரிடம் போய் விசாரிக்கிறது, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவையெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனேன். ஆண்டவருக்குள் நான் ஒன்றரை கலந்து கொண்டு அவருக்காக நான் என்னை ஜீவபடியை ஒப்புவித்துக் கொண்ட அந்த வாழ்க்கையில் என் ஆத்தும நேசரை கண்டேன். கண்ட உடனே அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறைய கொண்டு விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? இவளுடைய தாய் வீடு எதுங்க? நம்முடைய குடியிருப்போ இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்போ பரலோகம். அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர காத்திருக்கிற நம்ம தாய் யார்? தகப்பனும் தாயும் கைவிட்டால் நான் உன்னை அந்த தாய் வீட்டுக்கு தான் சொல்றான். அவருடைய நேசம் பாருங்க. தன் மணவாளன் இயேசுவை பற்றி கொண்டு அவளோடு ஒன்றரை கலந்து கொண்ட வாழ்க்கை. அவள் வாழ்கிறது நோக்கம் என்ன? 4ஆம் வசனத்தின்படி அவருடைய தாய் வீட்டுக்கு போகணும். அவளை பெற்றெடுத்த அறை என்றால் என் பிதா வீட்டு அணிவாசல் உண்டு இல்லையா? அப்பா சொல்றாங்கல்ல, யோவான் 14ஆம் அதிகாரம் 1 என் பிதா வீட்டு அநேவாசல் உண்டாக ஒன்றை உனக்கு ஆயத்தம் பண்ண அந்த அறையில் அப்படின்னா சீயோனில் இவளுக்கண்டி வைக்கப்பட்டிருக்கிற ஆயத்தமாயிருக்கிற அந்த சீயோனாகிய தன்னை பெற்றவளாகிய அன்பு பிதாவால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த வீட்டில் என்னை கொண்டு போய் விடமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இதுதாங்க என் ஆத்துமநேசரே என்று கூவி அழைக்கிறாங்களே. சும்மா ஆத்துமநேசன் சபை வச்சுட்டு பேர் வச்சுட்டு ஒண்ணு நடக்காது. அது மனவாட்டின்னு பேர் சொல்லிட்டு ஒண்ணு நடக்காதுங்க. ஒரு நேசம், ஒரு அருமை ரட்சகனை பற்றி கொண்ட வாழ்க்கை எப்படி ஒரு மனுஷனை விட்டு வளகாத ஒரு மனம் இருக்கிறதோ அதுபோல ஒரு நேசராய் இயேசுவை பற்றி வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்றினால் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க நீங்கள் இடம் கொடுக்காத வாழ்க்கை வாழணும். 2 அச்சடிச்ச தாளை பார்த்த உடனே ஆண்டு விட்டு ஓடி போயிடுறது. பாதாளம் எப்படி? பாவம் செய்த ஒருவனே தப்பவிடாது. பாவம் செய்தவனுக்கும் அவன் வாசஸ்தலமாகிய பாதாளத்துக்கும் ஒன்றை ஒன்று முற்றிலும் சேர்ந்து கொண்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் பாவியான ஒருத்தனை விடாது. அவ்வளவு உறுதியான ஒன்றை கலந்து கொண்ட பாவியானவனுக்கும் பாதாளத்துக்கும் ஒரு நெருங்கிய ஐக்கியம். அதை போல உன் நேசரை நீ உண்மையாய் அவரை சார்ந்து வாழ்ந்து ஒரோடு ஒன்றரை கலந்து கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தால் உறுதியாக உன் நேசர் உன்னை தன்னோடு ஏற்றுக்கொள்வார். அதனுடைய அவார்ட், அதனுடைய கோல் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த பந்தை பரிசு என்ன கிடைக்கும்? உன்னை உன் தாய் வீடு சீயோன். அந்த தாய் வீட்டில் சீயோனில் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அறை. அந்த அறையில உன்னை கொண்டு போய் ஒரு நேசர் விடுகிற வரைக்கும் அவள் விடாமல் பற்றி கொண்டிருந்தாள் இந்த மனவாட்டி. அப்படின்னா ஆண்டோடைய ரகசிய வருகை மட்டுமாய், ரகசிய வருகையில் அவரோடு நீ மனவாட்டியாய் மனைவியாய் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட மற்ற 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம். இதா வாருங்கள் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாவதற்கு முன்பாக உங்களுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற என் பிதாவின் வீட்டை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.